வெல்கம் டு கல்வி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல். ஆன்லைன் ஃப்ரீ தமிழ் சீரீஸில் ஒவ்வொரு இயலாக பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இயல் 8. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் 7 இயல்களை முடிச்சாச்சு. அதுக்கான டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன், இலக்கணம் பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே கல்வி ஐஏஎஸ் அகாடமியோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அதே மாதிரி 6th 7th கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டிஎன்பிஎஸ்சி தமிழ் சீரீஸ் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்லேயும், தமிழ் இலக்கணம்ங்கிற ப்ளேலிஸ்ட்லேயும், 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்லேயும் நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கிளாஸ் பார்ப்போம். சங்க இலக்கியத்தில் அறம். ஸோ இதில் பாருங்கள், ஹைலைட் பண்ண வேர்ட்ஸ் அஸ் யூஷுவல், அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதை மட்டும் பார்க்கலாம். தேவைப்படக்கூடிய இடங்களில் ஷார்ட்கட்ஸ் அண்டு கான்செப்ட் மூலமாகவும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், சமய கலப்பில்லாத மானிட அறம் இயல்பாக நிலவிய காலம் சங்ககாலம். மானிட அறம் ரொம்பவே முக்கியம். இந்த காலத்தில் இல்லாத ஒன்று அந்த காலத்தில் இருந்தது. மானிட அறம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ மானிட அறம் இருந்த காலம்தான் சங்க காலம். ஓகே, தென் அடுத்தது பாருங்கள், சங்க காலத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதற்கு பிந்தைய காலத்தை பார்த்திங்கன்னா அறநெறி காலம்னு சொல்கிறாங்க. அறநெறி கால அறங்கள் சமயம் சார்ந்ததாக இருந்திருக்குது. ஸோ அறநெறி காலத்திற்கான அறங்கள் சமயம் சார்ந்ததாக இருந்திருக்கு. ஆனால் சங்ககால அறங்கள் இயல்பானவையாக இருந்திருக்குது. அதான் கொடுத்துருக்குறாங்க. கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்னால்டு. ஓகே, இங்கே கொடுத்த பேர் பார்த்தீங்கன்னா ஆர்னால்டு. நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறணும் அப்படின்னா அர்னால்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அர்னால்டு. ஸோ அவரை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த படத்தில் காட்டுறாங்க இல்லையா, இதுதான் அர்னால்டு. இவர் கவிதை எழுதுனா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா பாடி பில்டர், ஆனால் கவிதை எழுதுனா ஒரு கான்ட்ரரியாக கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அர்னால்டு கவிதையை எழுதுறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், அறம் செய்வதில் வணிக நோக்கம் இருக்கக்கூடாது என்பது சங்ககால மக்களின் கருத்து. பாருங்கள், அறம் செய்கிறதுல வணிக நோக்கம் இருக்கக்கூடாது, ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அடுத்தது பாருங்கள், சங்ககால வள்ளல்களில் ஒருவரான ஆய் பற்றி ஏனிச்சேரி முடமோசியார் குறிப்பிடுகிறார். இப்பிறப்பில் அறம் செய்தால் அதன் பயனை மறுபிறப்பில் பெறலாம் என வணிக நோக்கு கூடாது. பார்த்தீங்களா, இதுதான் அந்த வணிக நோக்குன்னு சொல்கிறது. இன்றைக்கி நம்ம அறம் செய்கிறோம் அப்படின்னா மறுபிறவியில் இதற்கான நன்மை நமக்கு கிடைக்கும். அதனால இன்றைக்கி நான் நிறைய புண்ணியத்தை சேர்த்து வைக்கிறேன், இன்றைக்கி நான் நிறைய தர்மத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இதுதான் வணிக நோக்கு. இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவியலை வணிகன் ஆய் அல்லன் அப்படின்னு ஒரு புறநானூற்று பாடல் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு இந்த கான்செப்ட் தெரிஞ்சாலே போதும். சொன்னவர் யார்? ஏனிச்சேரி முடமோசியார். எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். முடவர் ஏணி மேலே ஏறி வாணிகம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி கான்ட்ரரியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. முடவரால் ஏணியில் ஏற முடியாது, ஆனால் இவர் ஏணி வியாபாரமே பண்ணுறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், மன்னருடைய செங்கோலும் வெங்கொற்ற கொடையும் அறத்தின் குறியீடுகளாக போற்றப்பட்டன. அப்போ அறத்தின் குறியீடு எதுன்னு பாருங்கள், செங்கோலும் வெண்கொற்ற கொடையும் தான். அடுத்தது பாருங்கள், குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என்கிறார் ஊன்பொதி பசுங்குடையார். ஓகே, ஸோ ஊன்பொதி பசுங்குடையார் சொல்கிற விஷயம் குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி சொன்னது தான். ஷார்ட்கட் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, அறத்தின் அடிப்படையில். இங்கே அறம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அறத்தை ஞாபகமாக வச்சுக்கோங்க. அறத்தின் அடிப்படையில் அப்படி இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. பசுவை தண்டிக்கக்கூடாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அறத்தின் அடிப்படையில் பசுவை தண்டிக்கக்கூடாது. ஓகே, அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் ஷார்ட்கட்ஸ். இங்கே பசுங் அப்படின்னா பசுங்குடையார்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள், நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை அப்படின்னு சொல்கிறது மதுரை காஞ்சி. ஸோ இங்கே தான் நம்ம கண்ணகி அவங்களுடைய கதையில் நம்ம படிச்சிருப்போம். நீதி தவறிய மன்னன் இறந்ததாகவும் நமக்கு தெரியும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நல்லது கெட்டதை ஆராய்ஞ்சு அதுக்கேற்ற மாதிரி பணியாற்றுறது தான் அமைச்சருடைய கடமை. சொன்னது மதுரையில் தான். நல்லது கெட்டதை பார்த்து மன்னன் என்ன பண்ணணும், ஆட்சி நடத்தணும்னு சொல்லி மதுரையில் தான் சொல்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அரங்கூர் அவயம் பாருங்கள், இதுவே ரொம்ப முக்கியமான ஒரு பேர். அரங்கூர் அவயம். அறம்கூறு மன்றங்கள் அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தன. அறம்கூறு அவயம் பற்றி அறம் அற கண்ட நெறிமான் அவயம் என்கிறது புறநானூறு. அறம் அற கண்ட நெறிமான் அவயம் பேரை பார்த்து வச்சுக்கோங்க. சொல்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு சொல்லுது. நெறிமான் அவயம் பற்றி புறநானூறு சொல்லுது. அதே மாதிரி
உறையூரில் இருந்த அற அவையம் தனிச்சிறப்பு பெற்றது. உறையூரில் இருக்கக்கூடிய அற அவையம் எங்கே இருக்கக்கூடிய அற அவையம் ரொம்ப ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா உறையூர். அதே மாதிரி பாருங்கள், மதுரையில் இருந்த அவையம் பற்றி மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது. ஆல்ரெடி மதுரை காஞ்சி பற்றி இப்போ தானே பார்த்தோம். ஸோ அவ்வளோதான், மதுரை காஞ்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்குள்ள அவையம் துலாக்கோல் போல் நடுநிலை மிக்கது. நேர்மையான தீர்ப்புகளை கொடுப்பாங்க. அதனால தான் அறம் தவறியதற்காக, நீதி தவறியதற்காக மன்னன், பாண்டிய மன்னன் இறந்ததாகவும் செய்திகள் இருக்குது சிலப்பதிகாரத்தில். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சு படிச்சிங்கன்னா அறம் ஈஸியாக இருக்கும். அடுத்து போர் அறம் பாருங்கள். போரில் கூட அறத்தை ஃபாலோ பண்ணுறதா நம்மளுடைய தமிழர்களின் பண்பாடு. என்னன்னு பாருங்கள், தம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்வது கூடாது என்பதை ஆவூர் மூலங்கிழார் குறிப்பிடுகிறார். ஓகே, ரொம்ப முக்கியம். பாருங்கள், நம்மளை விட வலிமை குறைந்தவராக இருக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, போர் செய்யக்கூடாது. சொன்னது ஆவூர் மூலங்கிழார். மூலம், ஓகே, மூலங்கிழார் தான் சொல்லியிருப்பாங்க. மூல நோய் வந்தவங்களால போர் பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க ஊன்னு கத்திக்கிட்டே தான் இருப்பாங்க, அந்த வழியில் கத்திக்கிட்டே தான் இருப்பாங்க, பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள், கொடையில் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொடையில் எந்த மாதிரி அறம்னு பாருங்கள். செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேம் எனினே தப்புன பலவே. சொன்னது புறநானூறு. செல்வத்து பயனை ஈதல், காசு இருந்துச்சுன்னா காரணம் என்ன, ஈதல் கொடுக்கணும்னு அர்த்தம். இப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். நம்ம பாக்கெட்டில் இருக்கிற காசு எடுத்து வெளியே ஒருத்தருக்கு கொடுக்குறோம், ஸோ புறத்தை கொடுக்குறோம். இதான் புறநானூறு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. செல்வத்தோட பயனை ஈதல் தான், கொடுக்கறது தான். ஸோ இது குறித்த சிறப்பு செய்திகளை பாருங்கள். கொடையின் சிறப்பால் வள்ளல் எழுவர் போற்றப்படுவது பழந்தமிழர் கொடைமாட்சியை புலப்படுத்துகிறது. எழுவரின் கொடைப்பெருமை சிறுபானாற்றுப்படையிலும் பெருஞ்சித்திரனார் பாடலிலும் பதிவு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ 7 பேர் கொடை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற பெருமையை சொல்கிறது சிறுபானாற்றுப்படையும் பெருஞ்சித்திரனாருடைய பாடலும் தான் சொல்லி சொல்கிறாங்க. ஸோ 7 பேர் கொடை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் அந்த 7 பேரை பெருமையாக பேசுனாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த சின்னவங்க அப்படின்னா சிறுபானாற்றுப்படை, பெரியவங்கன்னா பெருஞ்சித்திரனார். அடுத்து பாருங்க, 10 சேர அரசர்களின் கொடைப்பதிவாகவே உள்ளது. இது ரொம்ப முக்கியம். இதுக்கு ஷார்ட்கட் ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 10 பேர் கூட சேரக்கூடாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 பேர்னா இந்த 10 பேர் கூட சேரக்கூடாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளோதான், இதற்கான ஷார்ட்கட்டோடய பார்த்துட்டோம், முடிஞ்சிருச்சு. அடுத்து பாருங்கள், வள்ளல்கள் இல்லோர் ஒக்கல் தலைவன் பசிப்பினி மருத்துவன் என்றெல்லாம் போற்றப்பட்டனர். இது ரொம்ப முக்கியமானது. ஸோ வள்ளல்களுக்கான பேரை பார்த்து வச்சுக்கோங்க. வள்ளல்கள் இல்லோர் ஒக்க தலைவன் பசிப்பினி மருத்துவன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுக்கும் பிடவூர் கிழான் மகன் பெருஞ்சாத்தனை நக்கீரர் பாராட்டுகிறார். ஓகே, ஸோ இதில் என்ன முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கிறணும் அப்படின்னா, இதுவும் நம்ம கோட்ஸில் கேட்கலாம். ஸோ இதில் ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. வழங்குவதற்கு பொருள் உள்ளதா, கொடுக்கறதுக்கு பொருள் இருக்கா அப்படின்னு பார்த்து தான் நம்ம தானம் பண்ணணும். நம்மக்கிட்டே இல்லைன்னா தானம் பண்ணக்கூடாது. ஸோ அப்படியும் இருக்கிறத மொத்தமாக தானம் பண்ணிட்டா வீட்டில் இருக்கிறவங்க ஒரு சாத்திடுவாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, தன்னுடைய மகனை ஒரு சாத்திடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதாவது ஒன்று கேட்டு வராங்க, நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கான்னு கூட பார்க்காம மொத்தமாக எடுத்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா அம்மா அவங்கள ஒரு சாத்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பற்றி சொன்னவர் நக்கீரர். நான் அடுத்தது பாருங்கள், வள்ளலின் பொருள் இரவலனின் பொருள், வள்ளலின் வறுமை இரவலனின் வறுமை அப்படின்னு சொல்லி பெரும்பதுமனார் சொல்கிறாங்க. ஸோ அப்போ இது இந்த மாதிரி சொல்கிறதுக்கே ஒரு பெரிய மனசு வேணும் அப்படின்னு பார்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. வள்ளல் பொருள் வச்சுருக்காங்க அப்படின்னா அது இரவலனுக்கு கொடுக்கக்கூடிய பொருள் மாதிரி, வள்ளல் வறுமையில் இருக்கிறாங்கன்னா அது இரவலனுடைய வறுமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப பெரிய மனசோடு சொல்கிறாங்க பெரும்பதுமனார். நெக்ஸ்ட் ஒன், உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்று ஔவையார் கூறுறாங்க. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். உலகமே வறுமையில் இருக்குது, ஆனாலும் ஒருத்தன் கொடுக்குறான், ரொம்ப அதிசயமானனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன். இது அப்படியே லைட்டாக ஞாபகம் பண்ணி பாருங்கள். வீட்டில் கொடுக்குறதுக்கே பொருள் இல்லை, ஆனால் எல்லா பொருளையும் எடுத்து கொடுத்துட்டா தன்னோட மகனையும் ஒரு சாத்துவாங்க. அது ஒரு பக்கம். இன்னொன்று, உலகமே வறுமையாக இருந்தாலும் அப்பவும் வாரி வழங்கிட்டு இருக்கா அப்படின்னா அவன் அதிசயமானவன். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள்,
இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்தல் ஆடு கோட்பாட்டுச் சேரலாதனின் இயல்பு என்கிறார் நச்செல்லையார். ஸோ இங்கே பாருங்கள், இரவலர் வரலை, பொருள் வாங்குறதுக்கு ஆட்கள் வரலை, ஆனாலும் அவங்கள தேடி போய் ஆடுகளை பரிசாக கொடுக்குறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அவங்கள தேடி போய் ஆடுகளை கொடுத்துட்டு வர்றான் அப்படின்னு சொல்லி நச்செல்லையார் சொல்கிறாங்க. நச்செல்லையார், நச்சுன்னு ஒரு வார்த்தையே இங்கே சொல்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், இரவலர் வராட்டியும் அவங்கள தேடி போய் அவங்களுக்கு ஆடுகளை பரிசாக கொடுத்துட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லி நச்சுன்னு ஒரு வார்த்தையை இங்கே சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன் அப்படின்னு சொல்லி பரணர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ஒன், தன்னை நாடி வந்த பரிசிலன் பொருள் பெறாமல் திரும்புவது தன் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் என குமணன் வருந்தியதாக பெருந்தலை சாத்தனார் குறிப்பிடுகிறார். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று மலையம்மான் திருமுடிக்காரியை கபிலர் குறிப்பிடுகிறார். எல்லாவற்றையும் கொடுப்பவன். ஓகே, ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஷார்ட்கட் பாருங்கள், காப்பியில் முடி விழுந்தா எல்லாத்தையும் கொட்டிடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காப்பி அப்படின்னா கபிலர், காப்பியில் முடி அப்படின்னா திருமுடிக்காரி, முடி விழுந்தா எல்லாத்தையும், ஓகே, எல்லாவற்றையும்னா எல்லாத்தையும் கொட்டிடணும் கொடுப்பவன். ஓகே, அவ்வளோதான். காப்பியில் முடி விழுந்தா எல்லாத்தையும் கொட்டிடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு சிலதை மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஷார்ட்கட்டில் பார்க்குறத விட ஒரு சில விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம் பாருங்கள். ஈயாமை இழிவு இறப்போர்க்கு ஈயாது வாழ்தலை விட உயிரை விட்டு விடுதல் மேலானது அப்படின்னா கலித்தொகை சொல்கிறாங்க. பாருங்கள், ஈதலுடைய முக்கியத்துவத்தை பயங்கரமாக பேசுது பாருங்கள் கலித்தொகை. இந்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், தான் பெற்றதை பிறருக்கு வழங்கும் பெருஞ்சித்திரனாரின் பேருள்ளம் புறநானூற்றில் குறிப்பிடப்படுகிறது. ஸோ இதை பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த பகர வரிசையிலே வரும். தான் பெற்றதை, பிறருக்கு, பெருஞ்சித்திரனார், புறநானூறு, ஸோ இந்த மாதிரி ஒரே மாதிரி வரும். பேருள்ளம், இதெல்லாம் கொஞ்சம் ரைமிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பிறருக்கு உதவுதல் என்பதை சிறந்த அறமாக சங்க இலக்கியங்கள் காட்டுகின்றன. உதவி செய்தலை என்னென்னு சொல்கிறாங்க பாருங்கள். உதவி செய்தலை ஈழத்துப்பூதன் தேவனார் உதவியாண்மை என்று குறிப்பிடுகிறார். ஸோ உதவி செய்தல உதவியாண்மைன்னு சொன்னவர் யார்? ஈழத்து பூதன் தேவனார். பேரை பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அரண் அறிதல் சான்றவர்க்கு எல்லாம் கடன் என்று பிறர் துன்பத்தை தன் துன்பமாக கருதி உதவுதல் பற்றி நல்லந்துவனார் குறிப்பிடுகிறார். மற்றவங்களுடைய கஷ்டத்தையும் தன்னுடைய கஷ்டமாக நினச்சி பேசுகிறவங்க ரொம்ப நல்லவங்களாக தான் இருப்பாங்க அப்படிமா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பது தான் அப்படின்னு சொல்கிறவர் நல்வேட்டனார். பேரை பார்த்து வச்சுக்கோங்க, நல்வேட்டனார். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், உறவினர் கட வாழ்பவனின் பொலிவு அழியும் என்று பெருங்கடுங்கோ குறிப்பிடுகிறார். இதனால்தான் செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு என்கிறது தமிழ் இலக்கியம். நிறைவடைகிறவனே செல்வன் என்கிறது சீன நாட்டு தாதோவியம். ஸோ ஓகே, இதில் பாருங்கள், உறவினர் கூட இருக்கிற உறவினர் கெட்டு போக தான் மட்டும் நல்லா வாழ்கிறான் அப்படின்னா அந்த வாழ்பவனுடைய அறிவு அழியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. இன்னும் உறவினர்களையும் பார்க்க வேண்டியது நம்முடைய ஒரு கடமையாக இருக்கணும் அப்படிங்கிறதான் இங்கே இருக்கக்கூடிய பொருள். நான் அடுத்தது பாருங்கள், வாய்மை கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாய்மை சிறந்த அறமாக சங்க இலக்கியம் பேசுகிறது. வாய்மை பேசும் நா, அதை தான் உண்மையான நான்னு சொல்லி சொல்கிறாங்க. நானா நாக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த கருத்தை தெரிவிக்கிறதுக்கு பல்வேறு பெயர்களும் இங்கே இருக்குது பாருங்கள், இலக்கிய பெயர்கள். பொய்யா சென்னா, பொய்படு பரியா, வயங்கு சென்னா, இந்த ரெண்டுமே உண்மையான நா அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. இதை பார்த்து வச்சுக்கோங்க. உண்மையான நா அப்படின்னா பொய்யா சென்னா, பொய்படு பரியா, வயங்கு சென்னா, இந்த ரெண்டு வார்த்தைகளும் முக்கியம். இதன் அடுத்தது பாருங்கள், நாக்கு ஓர் அதிசய திறவுகோள் என்பார்கள். இன்பத்தின் கதவை திறப்பதும் அதுதான், துன்பத்தின் கதவை திறப்பதும் அதுதான். மெய் பேசும் நா மனிதனை உயர்த்துகிறது, பொய் பேசும் நா மனிதனை தாழ்த்துகிறது. இது உண்மையானதானே? ஸோ அடுத்தது பாருங்க, பிழையா நன்மொழி என்று வாய்மையை நற்றினை குறிப்பிடுகிறது. இது ரொம்ப முக்கியம். பிழையா நன்மொழி எதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. பிழையா நன்மொழினா வாய்மைன்னு அர்த்தம். ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த மாதிரி டேர்ம்ஸ் கேட்குறாங்க. பிழையா நன்மொழி என்பது வாய்மையை குறிக்குது. இதை பற்றி சொல்கிறது நற்றினை தான் சொல்லுது. ஓகே, அடுத்து பாருங்கள்,
இதற்கு மாறாக பொய்மொழி கொடுஞ்சொல் என்று பொய்மை குறிப்பிடுகிறது. ஸோ பொய் பேசுகிறத பொய்மொழி கொடுஞ்சொல்னு சொல்கிறாங்க, உண்மை பேசுகிறத பிழையா நன்மொழின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியம். தென் அடுத்தது எத்திசையும் புகழ் மணக்க. போதி தர்மர் பற்றின குறிப்புகள் இங்கே இருக்குது. கிபி 6ஆம் நூற்றாண்டு, ஓகே, 6ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் காஞ்சி மாநகரத்தைச் சேர்ந்த சிற்றரசர் ஒருவர் போதி தர்மர் என்னும் பெயர் கொண்டு சீனாவுக்கு சென்றார். பௌத்த சமய தத்துவத்தின் ஒரு பிரிவை போதித்தார். அதிலிருந்து உருவானதே ஜென் தத்துவம். இது பின்னர் ஜப்பான் முதலிய நாடுகளுக்கு பரவி செலுத்தி விளங்கியது. போதி தர்மருக்கு சீனர்கள் கோவில் கட்டி சிலை வைத்து இன்றளவும் வணங்கி வருகின்றனர். ஸோ இதோட இந்த ஃபஸ்ட் லெசன் முடிஞ்சிடுச்சு. சங்க இலக்கியத்தில் அறம் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்க்கக்கூடியது காலக்கணிதம். எழுதிய ஆசிரியர் கண்ணதாசன். ஸோ கண்ணதாசனுடைய படம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே, இந்த கவிதையில் முக்கியமான லைன்ஸ் அண்டர்லைன் பண்ணிக்கிறத மட்டும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி கண்ணதாசன் தனக்குள்ளே ஒரு ஆணவத்தோடு இருப்பார், நான் தான் அப்படிங்கிற ஒரு ஆணவத்தோடு இருப்பார் அப்படின்றத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ணதாசன், ஓகே பாருங்கள். புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. ஸோ இது ரொம்பவே போல்டான ஒரு லைன்ஸ். இந்த லைன்ஸை சொன்னவர் கண்ணதாசன். நீங்கள் புகழ்ந்தாலும் நான் எனக்கு கூஸ்பம்ஸ் வராது, நீங்கள் என்னை திட்டினாலும் எனக்கு மனசு கவலைப்படாதுன்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசியிருப்பார். தாங்கிற ஆணவத்தோடு பேசியிருப்பார். அதே மாதிரி அடுத்து கொடுத்துருக்கிறது மெமரி லைன்ஸ், அதை கொஞ்சம் பார்க்கலாம். மாற்றும் எனது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன். ஓகே, இது ஒரு பாடல் ஆசிரியர்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி பாடல் எழுதணும் இல்லையா? ஸோ கண்ணதாசன் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி பாடல்களை எழுதுவார் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக நானே முடிவு, நான் உரைப்பது தான் நாட்டின் சட்டம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தும்முறா சொன்னவர் கண்ணதாசன். தான் அப்படிங்கிற அகந்தையோடு இருப்பார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இது முடிஞ்சிடுச்சு. இந்த நூல்வழி பார்க்கலாம். நூல்வழி முதல்ல மார்க் பண்ண லைன்ஸ் பாருங்கள். காலக்கணிதம் கண்ணதாசனுடையது. இவருடைய இயற்பெயர் பார்த்து வச்சுக்கோங்க. இயற்பெயர் முத்தையா, அதான் அவருடைய இயற்பெயர். சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிற்றூரான சிறுகூடல்பட்டியில் பிறந்திருப்பார். பெற்றோர் சாத்தப்பன், விசாலாட்சி. கலங்கா திருமணமே அப்படிங்கிற பாடலை எழுதி திரைப்பட உலகத்தில் பாடலாசிரியராக இருப்பார். அதே மாதிரி இவர் சிறந்த கவியரங்க கவிஞர், பேச்சாளர். தென் அதே மாதிரி மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் கண்ணதாசன். எதன் மூலமாக? திரைப்பட பாடல்கள் மூலமாக. இது முக்கியமான லைன்ஸு, பார்த்து வச்சுக்கோங்க. திரைப்பட பாடல்கள் வழியாக மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் கண்ணதாசன். சரியா ஸ்டேட்மெண்ட்டு? சரிதான், பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்கள், முக்கியமான ஒன்று. சேரமான் காதலிங்கிற புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார். தமிழக அரசினுடைய அரசவை கவிஞராகவும் இருந்திருப்பார். இதெல்லாம் கண்ணதாசனை பற்றின பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ். இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. தென் அடுத்ததாக நம்ம ஷார்ட்கட்ஸ் பார்க்கலாம், எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு சொல்லி. ஸோ ஒன்று தான் முக்கியமானது, என்னன்னு பாருங்கள். கணிதம் அப்படிங்கிற ஒன்று இருக்கு இல்லையா, கணிதம், மேக்ஸ். ஸோ மேக்ஸ் நம்ம நல்லா போடணும். பொதுவாகவே அப்படி தான், நம்ம வாழ்க்கைக்கும் சரி எக்ஸாமுக்கும் சரி மேக்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. மேக்ஸ் நல்லா போடுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கண்ணீர் விட தேவையில்லை. கண்ணுங்கிறத மீன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அழுக தேவையில்லை. இப்போ இந்த குரூப் 4 போட்டுட்டாங்க, 25 out of 25 நீங்கள் வாங்கணும். இல்லை அப்படின்னா மேக்ஸ் வரலன்னா அதை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, அப்படி தானே? மேக்ஸ் நல்லா போட்டோம் அப்படின்னா கண்ணு கலங்க தேவையில்லை. இல்லை அப்படின்னா மொத்திடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ஸ் நல்லா போடாட்டி மொத்திடுவாங்க, முத்தையாவை மொத்திடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீசன் என்னென்னா கண்ணதாசனுடைய இயற்பெயர் தான் முத்தையா. மேக்ஸ் நல்லா போடாட்டி மொத்தையா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அடுத்தது பாருங்கள், மொத்துறாங்க அப்படின்னா மொத்துறது, 4 சாத்து சாத்துறது, இதெல்லாம் வீட்டில் சொல்லக்கூடிய வார்த்தைகள். சாத்தப்பன், 4 சாத்து சாத்திடுவாங்க. ஆள் அட்ரஸ் இல்லாமல் போயிடுவீங்க சாத்தனா. ஓகே, ஸோ நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. மேக்ஸ் நல்லா போட்டால் கண்ணீர் விட தேவையில்லை இந்த குரூப் 4ல். இல்லை மேக்ஸ் நல்லா போடாட்டி ரிசல்ட் வரும்போது என்ன ஆகும், ஃபீல் பண்ண வேண்டிய நிலைமை வந்துடும் இல்லையா? ஸோ மொத்திடுவாங்க, அதான் முத்தையா, மொத்திடுவாங்க. சாத்திடுவாங்க, சாத்தப்பன், விசாலாட்சி. சாத்துனதில் விசாலம், அட்ரஸ் இல்லாமல் போயிடுவீங்க.
இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போது இதுக்கு வேறு சொல்யூஷனே இல்லையா மேம்? இருக்குது. அதுதான் நம்ம செகண்ட் பார்ட்டில் வைக்க போகிறோம். நல்லா கவனிங்க. என்ன சொல்யூஷன்? மனசு கலங்காதீங்க. மெய் உண்மையாக உட்காந்து மேக்ஸை போட்டிங்கன்னா மேக்ஸ் உங்களுக்கு சேராமல் இருக்காது, காதலியாக மாறிடும். சேரமான் காதலி. அதனால் நீங்கள் சாகிற அளவுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு விருது கூட கொடுக்கலாம். ஓகே, அதான் சாகித்ய அகாடமி விருது. விருது மீன்ஸ் உங்களுடைய ஜாப் தான், வேற ஒன்றும் இல்லை. உங்களுடைய சர்வீஸை நீங்கள் வாங்கிடுவீங்க, அதை தான். ஸோ அப்போ இதே மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு தடவை இன்னும் ஒரு தடவை நல்லா கவனமாக கவனிங்க. ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். கவனிங்க. மேக்ஸ் கணிதம்னா மேக்ஸ்ன்னு சொன்னோமா? ஸோ மேக்ஸ் நல்லா போட்டால் கண்ணீர் விட தேவையில்லை. ஓகே, ஸோ ஒருவேளை நீங்கள் நல்லா போடாட்டி உங்களை என்ன பண்ணிடுவாங்க? மொத்திடுவாங்க. முத்தையா மொத்தையா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறணும். அதே மாதிரி சாத்திடுவாங்க 4 சாத்து. சாத்துனா ஆள் அட்ரஸ் இல்லாமல் போயிடுவீங்க. விஷாலாட்சி விசாலம் இல்லாமல் போயிடுவீங்க. சொல்யூஷன் இல்லையா? இருக்குது. அதான் செகண்ட் பார்ட். என்னது? கலங்காதிரு மனமே. மெய் உண்மையாக நீங்கள் உட்காந்து மேக்ஸ் போட்டிங்கன்னா மேக்ஸ் உங்கள் கூட சேராமல் இருக்காது, உங்கள் காதலி மாதிரி மாறிடும். இதுக்காக நீங்கள் சாக தேவையில்லை. உங்களுக்கு விருது கொடுப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. விருது இஸ் யுவர் அப்பாயின்மெண்ட். அவ்வளோதான் இங்கே. ஸோ முடிஞ்சிருச்சு. இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். தட்ஸ் ஆல். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஷார்ட்கட்ஸில் படிங்க. எத்தனை தடவை தான் மெமரி பண்ணுறது? ஸோ அவ்வளோதான். மேக்ஸு கால கணிதம்னாலே கணிதம் மேக்ஸ் அப்படின்னு பிடிச்சிங்கன்னா மேக்ஸ் நல்லா போட்டால் கண்ணு கலங்க தேவையில்லை, இல்லைன்னா மொத்திடுவாங்க அப்படின்ற அந்த ஆர்டர் கரெக்டாக வந்துடும். சாகித்ய அகாடமி விருது வரைக்கும் நீங்கள் ஞாபகம் வச்சுப்பீங்க. ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த இடத்துல கண்ணதாசனின் எந்த புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்ததுன்னு கூட கேட்பாங்க. கேட்டிருக்கவும் செஞ்சுருக்காங்க. சேரமான் காதலி. ஸோ சேராமல் இருக்காது, மேக்ஸ் காதலியாக மாறிடும், விருது கொடுப்பாங்க. அப்போ நம்ம ரைமிங்கை ஞாபகம் வச்சுருப்போமா? ஸோ இதெல்லாம் நம்ம யாரை பற்றி சொல்கிறோம்? கண்ணதாசனை பற்றி சொல்கிறோம். பார்த்த எல்லா ஷார்ட்கட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு இயலுக்குமே ஷார்ட்கட்ஸ் போட்டிருக்கோம். ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இயல் மெய் கீர்த்திக்கு கீர்த்தி சுரேஷ் ராஜராஜ சோழனை வச்சு நம்ம ஒரு ஷார்ட்கட்ஸ் போட்டோம். ஸோ அந்த மாதிரி நிறையா வீடியோஸ் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்து ஷார்ட்கட்ஸில் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுன்னு கேட்டால் இவ்வளோ தான். அந்த பிக்சர் உங்களுக்கு ஞாபகம் வரணும், டக்குன்னு முடிச்சிடணும், அவ்வளோதான். தென் அடுத்து பாருங்கள், இது ரொம்ப ஈஸியான ஒன்று. நதியின் பிழை என்று அப்படின்னு கேட்டால் யார்? இதில் நீங்கள் 2 வார்த்தைகளை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நதியின் அப்படிங்கிற அந்த முதல் வார்த்தை, நதி வெள்ளம்ங்கிற வார்த்தை, இது மட்டும் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நதியின் 4 எழுத்து இருக்கா? கம்பனும் 4 எழுத்து தான். அப்போ இதுவும் 4 தான், இதுவும் 4 தான். இதில் பெரிய ட்ரிக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி நதி வெள்ளம் பாருங்கள், இது எத்தனை இருக்குது? 6 இருக்கும் நதி வெள்ளம். அதே மாதிரி கண்ணதாசனும் 6 எழுத்து தான். ஸோ மேலே இருக்கிறது 4 எழுத்து, கீழே உள்ளது 6 எழுத்து. முடிஞ்சு. ஸோ நீங்கள் லைன்ஸ் வேறு எந்த லைன்ஸையும் பார்க்க வேண்டாம். இன்கேஸ் அவங்க கேட்குறதா இருந்தால் கூட இந்த நதியின் பிழை என்றுங்கிற வார்த்தையும் நதி வெள்ளம் காய்ந்து விட்டாலுங்கிறத மட்டும்தான் கேட்கலாம். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக பாவகை அழகிடுதல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை என 6 உறுப்புகளை கொண்டது யாப்பு. ஸோ இது ஆல்ரெடி கேட்ட ஒரு கொஷின். யாப்பின் உறுப்புகள் எத்தனைன்னு கேட்டால் 6. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 6ஐயும் நீங்கள் வரிசையாக ஞாபகம் வைக்கணும். இது முக்கியமான ஒரு 1 மார்க் கொஷின். ஸோ பாருங்கள், எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை அப்படின்னு சொல்லி 6 உறுப்புகளை யாப்பு வச்சுருக்கு. அதே மாதிரி 4 வகை பாக்கள் இருக்குது. வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா என 4 வகையான பாக்களும் இருக்குது. இதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், செப்பல் ஓசை கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெண்பாவிற்குரிய ஓசை செப்பல் ஓசை. ஸோ இதையும் நம்ம ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம். வெண்பாங்கிறத வெள்ளைப்பல்லு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெண்பா வெள்ளைப்பல். ஸோ வெள்ளைப்பல் இந்த இருக்கு பாருங்கள், பல்லுங்கிறது வெண்பா, வெண்பா வெள்ளை கலரில் இருக்கிறது வெள்ளைப்பல் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. திருக்குறளும் 4 அடியாரும் இந்த வெண்பாவில் தான் அமைஞ்சிருக்கும். இது கூட நீங்கள் ஒரு ஞாபகம் வச்சுக்கலாம். ஆளும் வேலும் பல்லுக்குருதி அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. 4ம் 2ம் சொல்லுக்குருதின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ ஆளும் வேலும் பல்லுக்குருதி. ஆலமரத்துடைய அந்த குச்சியும் வேப்ப மரத்தோட குச்சியும் பல்லுக்கு உறுதியாக இருக்கும். 4ம் 2ம் 4னா 4 அடிகளை உடைய 4 அடியாரும் 2 அடிகளை உடைய திருக்குறளும் சொல்வதற்கு உறுதியான ஒன்றுன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ அப்போ இந்த இடத்துல ஆளும் வேலும் பல் வந்துருச்சா? பல்லுக்குருதியில் பல் ஞாபகம் வச்சுப்பீங்க.
4ம் 2ம் சொல்லுக்குருதி. அவ்வளோதான், ஷார்ட்கட்ஸ் முடிஞ்சிடுச்சு. ஸோ ஒன்ஸ் அகேன் செப்பலோசை வெண்பல்லு, வெள்ளை கலரில் இருக்கிற பல்லு ஞாபகம் வச்சுக்கிறணும். திருக்குறளும் நாலடியாரும் வர்றதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பல் ஞாபகம் வந்துடணும். ஆளும் மேலும் பல்லுக்குருதி ஞாபகம் வந்துடணும். அடுத்து அகவலோசை பாருங்கள். இது பார்த்த உடனே அடிக்கிற மாதிரி ஒரு ஷார்ட்கட்டு. ஆ குறில் எழுத்து, ஆ நெடில் எழுத்து. ஸோ குறிலும் நெடிலும் ஒன்றா வந்திருக்கும். ஆசிரியப்பா அகவலோசை. ஸோ இதற்கான பா வகைகள் பாருங்கள். நோ, இது எதில் வருதுன்னு பாருங்கள். சங்க இலக்கியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை. ஸோ இது எல்லாமே சங்க இலக்கியங்கள் தான். இந்த இலக்கியங்கள்லாம் நமக்கு புரியணுங்கிறதுக்காக ரொம்ப எஃபர்ட் போட்டு நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கலாம். பெரிய பெரிய புராணங்கள், காவியங்கள், இலக்கியங்கள் மாதிரி வர்றதை ரொம்ப கஷ்டப்பட்டு ஆசிரியர் கத்தி கத்தி சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து துள்ளல் ஓசை பாருங்கள். துள்ளல். ஸோ இதுக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, இப்போ குரூப் 4 எழுதுறீங்க, இல்லை குரூப் 2 எழுதுறீங்க, சர்வீஸ் வாங்கிட்டீங்க, ஒரு ஜாலியாக ஒரு துள்ளி குதிப்பீங்க இல்லையா, அது உங்களுடைய களிப்பை காட்டும். ஆனந்தத்தோட வெளிப்பாடு. களிப்பு அப்படின்னா சந்தோஷம்னு அர்த்தம். ஸோ துள்ளலோசை அப்படின்னா களிப்பா. இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, வேறு எதுவும் வேண்டாம். அதே மாதிரி தூங்கலோசை பாருங்கள். சின்ன குழந்தைங்கிட்ட ஒரு ஹேபிட் இருக்கும். தூங்கலை அப்படின்னா நம்ம ஒரு அடி போட்டுட்டோம் இல்லை திட்டிட்டோம் அப்படின்னா அழுதுகிட்டே தூங்கிடுவாங்க. அவ்வளோதான், இதான் ஷார்ட்கட் உங்களுக்கு. ஸோ அப்போ வஞ்சா தூங்கிடுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வஞ்சிட்டா தூங்கிடுவாங்க குழந்தைங்க படுத்து. அவ்வளோதான். ஸோ இதோட இதுவெல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம ஓசைகள் முடிச்சிட்டோம். ஸோ பாருங்கள், செப்பல் ஓசைனா வெண்பாவிற்குரியது, வெள்ளைப்பல்லு ஞாபகம் வச்சுப்பீங்க. அகவலோசை ஆசிரியர் இலக்கியங்களை ஃபுல்லாக கத்தி கத்தி சொல்லி கொடுத்துருப்பாங்க. தூங்கலோசை வஞ்சா தூங்கிடுவீங்க. அதுக்கு முன்னாடி துள்ளலோசை சர்வீஸ் வாங்கிட்டா களிப்பு சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பீங்க. அவ்வளோதான். அடுத்து பாவகைகள் பாருங்கள். பாவகைகள் 5 இருக்குது. என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. குரல் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பற்றொடை வெண்பா. ஸோ இதுதான் பாவகைகள். அதே மாதிரி 4 வகையான ஆசிரியப்பாக்கள் இருக்குது. நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குறில் ஆசிரியப்பா, நிலைமண்டில ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா என்று 4 வகையான ஆசிரியப்பாக்கள் உள்ளன. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா வெண்பாவிற்கும் ஆசிரியப்பாவிற்குமான டிஃப்ரென்ஷியேஷன் கொடுத்துருக்குறாங்க. வெண்பா, செப்பல். ஸோ அப்போ நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, அதையே தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பா வெண்பா, வெள்ளைப்பல்லு வந்துருச்சு ஷார்ட்கட்டு. ஆசிரியர் அகவல். ஓகே, ஆ ரைமிங்காக வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த முதல் எழுத்து மோனை. அடுத்து பாருங்கள் சீர் பாருங்கள். இப்போ வெண்பா அப்படின்னா வெள்ளைப்பல்லு, பல்லுனா நாலடியார் திருக்குறள், அது அவங்க கண்ணு முன்னாடி வரணும். ஈற்றடி முச்சீராகவும் திருக்குறள் எடுத்துக்கோங்க. கடைசி அடி, ஈற்றடினா கடைசி அடி, அது 3 சீரோட தான் இருக்கும். மற்ற அடிகள் 4 சீராக வரும். அப்படியே நீங்கள் திருக்குறளை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஆசிரியப்பால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஈரசை சீர் மிகுதியாக வரும், காய்ச்சீர் குறைவாக வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ தலை பாருங்கள், இயற்சீர் வண்டலை, வெண்சீர் வண்டலை மட்டும்தான் வரும். ஆனால் இங்கே ஆசிரியப்பால் ஆசிரியர் தலை தான் அதிகமாக வரும். ஓகே, மற்ற தலைகள்லாம் விரைவி அங்கங்கே தான் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 அடி முதல் 12 அடி வரை அமையும் திருக்குறள். 2 அடி தான் இருக்குது, 12 அடி வரை இருக்கும். 2, 12 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ரைமிங்காக 2, 12ன்னு. ஆனால் இங்கே 3 முதல் எழுதுவோர் மனநிலைக்கு ஏற்ற மாதிரி அமையும். சிலப்பதிகாரத்தை இளங்கோடிகள் நினச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் சேர்த்துருக்கலாம். ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு காப்பியங்கள் தானே. ஸோ அதனால் அது நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, ஆசிரியருடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். ஓகே, அதை நீங்கள் வச்சு எழுதிடலாம். அடுத்து பாருங்கள், முடிகிற இடத்துல பாருங்கள், வெண்பாங்கிறது ஈற்றுச்சீர் நாள் மலர் காசு பிறப்பு அப்படிங்கிற வாய்ப்பாட்டில் முடியும். இதை பார்த்து வச்சுக்கோங்க. இது ஆசிரியப்பா ஏகாரத்தில் முடியும். ஆசிரியர் பொதுவாக ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, ஏய் ஏய் அப்படின்னு சொல்லி வார்த்தை யூஸ் பண்ணுவாங்களா. இங்கே பாருங்கள் கிளாஸில் ஏய் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏ அப்படின்னா ஆசிரியப்பா, அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாக்ஸை முடிச்சாச்சு. அடுத்து பாருங்கள், குறள் வெண்பா என்பது வெண்பாவின் பொது இலக்கணம் அமையப்பற்றி 2 அடிகளாக வரும். ஸோ நமக்கு குறள் தெரிஞ்சது தானே. 4 சீர் மேலே இருக்கும், ஈற்றடியில் 3 சீர் இருக்கும். 4 சீர் வந்துச்சுன்னா அளவடி, 3 சீர் வந்துச்சுன்னா சிந்தடி. இந்த பேரை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. 4 சீர் வந்தால் அளவடி, 3 சீர் வந்தால் சிந்தடி. ஓகே, இதை மட்டும் பேரை பார்த்துக்கோங்க, போதுமானது. தென் செப்பலோசை தரும் பாவோசை கொடுத்துருக்காங்க பாருங்கள். செப்பலோசை செப்புறது அப்படின்னா 2 பேர் பேசுறதுன்னு அர்த்தம். அதான் இங்கே இருக்குது. அகவலோசைனா ஆசிரியர் ஞாபகம் வரணும் இல்லையா. ஸோ ஆசிரியர் பேசுவாங்க.
சொற்பொழிவு ஆற்றுவாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. துள்ளல் ஓசை, கண்ணுக்குட்டி துள்ளி குதிக்கிறது மாதிரி சீர்தோறும் வரக்கூடிய ஓசை. தூங்கல் ஓசை, சீர்தோறும் துள்ளி வராது, தூங்குன மாதிரி வரும், அதான் தூங்கல் ஓசை. தலையிடுதல் இருக்குது, அதை வேறொரு வீடியோவில் இதை மட்டும் தனியாக பார்க்கலாம். ஸோ இதோட இந்த இயலையை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.